மாமா, நாளைக்கு உன்னோட பர்த்டே. எனக்கு தெரியும் எப்படி நீ கொண்டாட மாட்டேன். உனக்கும் சேர்த்து நானே கொண்டாடிக்கிறேன். நாளைக்கு காலையில கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி வந்த கையோட வாழ்க்கை சமைக்கணும். சமைச்சத ஒரு 10 பேருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஏதோ என்னால முடிஞ்சது. இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் தனியா பண்றேன். அடுத்த வருஷம் உன்னோட பர்த்டேக்கு நம்ம 2 பேருமா சேர்ந்து பண்ணணும். அது 10 பேருக்கு இல்ல, குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது பண்ணணும். 2 பேருமா சேர்ந்து கொடுக்குற சமயத்துல வாங்குறவங்களோட சந்தோஷத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். அவங்களோட ஆசீர்வாதத்தையும் சேர்ந்து வாங்கணும். இப்போதைக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு. அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனிவேஸ், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாமா. லவ் யூ, மிஸ் யூ. மாமா, நாளைக்கு உன்னோட பர்த்டே. எனக்கு தெரியும் எப்படி நீ கொண்டாட மாட்டேன். உனக்கும் சேர்த்து நானே கொண்டாடிக்கிறேன். நாளைக்கு காலையில கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி வந்த கையோட வாழ்க்கை சமைக்கணும். சமைச்சத ஒரு 10 பேருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஏதோ என்னால முடிஞ்சது. இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் தனியா பண்றேன். அடுத்த வருஷம் உன்னோட பர்த்டேக்கு நம்ம 2 பேருமா சேர்ந்து பண்ணணும். அது 10 பேருக்கு இல்ல, குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது பண்ணணும். 2 பேருமா சேர்ந்து கொடுக்குற சமயத்துல வாங்குறவங்களோட சந்தோஷத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். அவங்களோட ஆசீர்வாதத்தையும் சேர்ந்து வாங்கணும். இப்போதைக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு. அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனிவேஸ், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாமா. லவ் யூ, மிஸ் யூ.